ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவ செய்தியை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாளில் நாம் தெய்வ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நல்ல தரமான ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பவுமே எப்படிப்பட்டது? வார்த்தைகள் எல்லாம் தரமான வார்த்தைகள் தான். ஆனால் யாருடைய இருதயத்தில் யாருடைய இருதயத்தில் பதிக்கப்படுதோ, கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்களோ, அதை இருதயத்தில் எப்படி பதித்து கொள்ளுகிறாங்களோ அதை பொறுத்து தான் பலன் அளிக்கக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை எதுவுமே எப்படிப்பட்டது கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது, தரமான வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறோம், நாளைக்கு யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள் இருப்பாங்க, நாளைக்கு முதல் பார்ப்பாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி உள்ளது ஒருவேளை நமக்கு கொஞ்சம் பேர் பார்க்குறதா தெரியலாம், ஆனால் பிறகு ஒரு நாள் யாருக்காவது பிரயோஜனமாகும். ஆரம்பத்துலலாம் நான் பார்க்கும்போது ஒரு நோட்டில் எழுதி வைப்பேன், டைரியாக நிறைய எழுதி வைப்பேன். அப்போ அந்த டைரியில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் அது பிரயோஜனமாக இல்லை. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். இப்போ நான் எழுதி வச்ச தமிழில் யார் படிக்க போகிறாங்க? அதோட எத்தனை வருஷம் நம்ம எழுதி வச்சுருப்போம் பாருங்கள், அதோட வீணாக போயிடும். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் மரித்து போயிட்டார். அவர் உயிரோடு இந்த நாட்களில், இந்த கொரோனா டைமில் தான் அவர் மரிச்சிட்டார். அவர் உயிரோடு அந்த நாள் சொல்வார், நீங்கள் கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் நான் எடுத்து அது ஒரு புஸ்தகமாக போட சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லுவார். ஏதோ ஆண்டவருடைய நேரமோ என்னமோ தெரியாது, ஒரு சரியாக தன்னை கவனிச்சுக்கவும் இல்லை. அதனால் அந்த நாளில் இருந்த கொரோனா ரொம்ப மோசமாக வேறு இருந்துச்சு. அது மறிச்சிட்டார். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்குனாலும் அது இருக்கும். அது என்ன செய்ய யூடியூப்பில் இருக்கும், யார் வேணாலும் எந்த நாளில் வேணாலும் பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியும் பார்க்கலாம். இது எத்தனையோ வருஷம் கழித்து கூட பிறருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நான் டைரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதே மாதிரி என்னுடைய செல்ஃபோனில் எக்கச்சக்கமான குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் உட்காந்து எழுதுறதே கிடையாது, எல்லாத்தையும் அதில் டைப் பண்ணி வச்சுட்டேன்னா என்னென்ன டாப்பிக்கில் நம்ம தியானிக்கிறோமோ அது அப்படியே இருக்கும். யாருக்காவது பிரயோஜனமாகும் ஒரு நாளில். பாருங்கள், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? பிரயோஜனமுள்ள வாழ்நாளாக இருக்கணும். பிரயோஜனமுள்ள வாழ்நாள். இப்போ 2025 வந்துருச்சு. எத்தனை வருஷத்தை நம்ம கடந்துட்டோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு ஆகிருக்குது. அப்போது இந்த வருஷம் நான் என்ன செய்யக்கூடாது? யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது? நான் ஒரு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் என்னை பயன்படுத்தும். நல்ல சுகமாக இருக்கும்போதே நம்ம ஆண்டவருக்கு உழைக்கணும். ஒரு நாளில் படுக்கையில் படுத்தப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நாளில் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த நாளில் நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். இந்த நாள் நம்முடைய தலைப்பு என்னன்னா, கன்மலையாகி இயேசு கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 30 முக்கோடி தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிற அநேகம் காரியங்களை தங்கள் நம்பிக்கையாக வைக்கிறவங்க இருக்கிறாங்க. பல நம்பிக்கை, மனிதர்கள் மேலே நம்பிக்கை, வேலை மேலே நம்பிக்கை, பிஸ்னஸ்கள் மேலே நம்பிக்கை, சரீரத்து மேலே நம்பிக்கை. அதனால் என்ன செய்வாங்க? சிலர் சரீரத்தில் இளமை இருக்கும்போது, அழகு இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? மாடலிங் பண்ணுறாங்க, சினிமா ட்ராமான்னு எதோ பண்ணுறாங்க. சில பேர் அந்த சரீரத்தை விற்று பிழைத்து என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் இப்படி செய்யும்போது ஒரு நாள் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவர்கிட்ட நியாய தீர்ப்பு வந்துருமே, ஆக்கினை தீர்ப்பு வந்துருமே பயப்படுறது இல்லை. ஆண்டவரை அறியாதவங்க, வார்த்தை அறியாதவங்க, நித்திய ஜீவனை அறியாதவங்க பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி தங்களை அழித்து கொள்ளுகிறாங்க. இப்போ நம்ம தேவ பிள்ளைகளாய் நம்ம வேறு பிரிந்துட்டோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல வருஷங்களாக நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு உழைக்கிறோங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும்.
ஏதா வந்தால் போனோம், நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் மட்டும் சுகம் பெற்றேன், என் குடும்பத்தில் நல்லா இருக்குதுங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக உழைக்கணும் பாருங்க. அதான் ஃபீல்டை கொடுத்துருக்கிறார், வயல் நிலமாகிய சபையை கொடுத்துருக்கிறார், வயல் நிலமாகிய குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு யாருமே ஒரு ஊழியக்காரர் அவர் கூட பிரவேசிக்க முடியாத ஒரு இடம் தான் எப்படிப்பட்ட இடம்? உங்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் யார் தான் வேலை செய்ய முடியும், யார் தான் உழைக்க முடியும், யார் தான் கர்த்தருக்காக நாம் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து ஆதாயப்படுத்த முடியும்னா என் குடும்பத்துக்கு நான், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான். எந்த ஊழியக்காரனாலையும் அதுக்கு மேலே பிரவேசிக்க முடியவே முடியாது. அப்போ குடும்பம் என்கிற காரியம் நமக்கு திறந்திருக்குது. திறந்த வாசலை தாருன்னா முதலாவது குடும்ப வாழ்க்கை, ரெண்டாவது என்னது சபை, அப்புறம் என்னது சமுதாயம், அப்புறம் என்னது தேசம், அப்புறம் என்னது உலக நாடுகள். இப்போ இத்தனை இடங்கள் நம்ம பாஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்னு ஆண்டவர் கேட்ட அந்த ஏக்கத்தினுடைய தொனி இன்னைக்கும் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ அளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் கூட கர்த்தர் நிமித்தம் பாடுபடுகிறோம். யோசித்து பாருங்க. ஒரு சண்டையும் வந்துடக்கூடாது, கர்த்தருக்காக வாழ்ந்துடக்கூடாது, கர்த்தருக்காக வாய் திறந்துடக்கூடாது. எந்த உறவிலையும் மேலான உறவு ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எந்தெந்த உறவு பெருசு நினைக்கிறீங்களோ, வாலிய பிள்ளைங்க இந்த மகன் தான், இந்த மனுஷன் தான், இந்த மனுஷி தான் நினைக்கிறீங்களோ, எல்லாமே ஒரு நாள் தெரியும். எல்லாருடைய அன்பும் எல்லாருடைய பாசமும் பச்சை எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நித்தியமானவர் என்பதை உணர்கிற ஒரு நாள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ உன் பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சிருன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம எங்கே இறக்கி வைக்கிறோம் பாருங்க. செக்கு மாடு மாதிரி சுற்றி வரோம். இன்னைக்கு பெண்கள் உபாசம் ஜபமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், செக்கு மாடு மாதிரி என்ன செய்கிறோம்? நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சின்ன வட்டத்தை தான் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. நான் கூட இந்த இடத்த அப்படி தான் நினச்சிருந்தேன். நம்ம சாப்பிட்ற வரைக்கும் ஏதோ ஒரு இடம் கிடச்சிருக்குது, அதில் இன்னும் கூட கொஞ்சம் காசு கொடுத்துட்டுலாம் நான் நினச்சிருந்தேன். இது வரைக்கும் இதை கொடுத்தோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 ரூபா போட்டு கொடுப்போம். ஏன்னா நமக்கு ஊழியத்தில் நமக்கு ரொம்ப விதமான காணிக்கைகள் வர்றது கிடையாது. அப்போ நான் என்னுடைய சின்ன மூலையில் அப்படி நினச்சி பார்த்தேன், இருக்கிற வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெரிய திட்டம் வச்சுருக்கிறதுனால ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வெளியே தள்ளுறாரு. நாளைக்கு என்ன நமக்கு தெரியாது, இனி இருக்கிறது கொஞ்சம் நாட்கள் தான். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும், நல்லதே நடக்கும். அது ஒன்று தான் நம்முடைய ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மளால் முடிஞ்சதை செய்துட்டோம், இனிமேல் செய்ய போகிறது கர்த்தர். இல்லை, எத்தனையோ உபவாசம் இருந்தோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உடைக்கப்பட்டோம். நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் உபவாசித்தோம். டிசம்பர் மாதம் நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால தான் நவம்பர் மாதத்தை சூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, டிசம்பர் மாதத்துலேயும் அதையும் கடந்து வந்துச்சோம். திரும்பியும் நம்ம 3 நாள் உபவாசித்தோம், நேற்று முடித்தோம். இப்போ இன்றைக்கி மறுபடி நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த நாளில் யோசித்து பாருங்கள், நான் இயேசுவுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கேன், என் குடும்பத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கேன், ரட்சிக்கப்படாத கணவன் பிள்ளைகள், இதுக்கு நான் எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கிறேன். பாடுகள் இல்லாமல் மகிமே கிடையாது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் சிஎஸ்ஐ பாரம்பரியத்திலேருந்து வந்தாங்க. நான் ஒரு ஆவிக்குரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஆவியானவரை ருசிக்க ஆரம்பித்த பிறகு என்னால் என்ன செய்ய முடியல, பாரம்பரிய சபைக்கு போக முடியல. ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் ஆர்சி சர்ச்சு ஆரம்பத்தில், அதே மாதிரி சிஎஸ்ஐ சர்ச்சு இருக்கும். இப்போ பரவாயில்ல, ஆனால் அதை நான் பார்க்கும்போது உட்கார்றதும் எழும்புறதும், உட்கார்றதும் எழும்புறதும், ஒரு ஜெபத்தை சொல்கிறதும், அங்கே சொன்ன விசுவாச பிரமாணத்தையும் இங்கே சொல்கிறதும், அங்கே சொல்கிற பரலோக ஜெபத்தையும் சொல்கிறதும் எனக்கு அது விரக்தியாக இருந்துச்சு. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு சபைக்கு ஏங்கினேன். அப்போ ஆரம்பத்துலலாம் பாருங்கள், எங்கே போனாலும் அதில் வைராக்கியமாக இருப்பேன். எங்கேயாவது கிடச்சிடாதா, வெள்ளைப்படவை யாராவது போட்டு போனாங்கன்னா ஏக்கத்தோடு பார்ப்பேன். விடுதலையோடு போவாங்க, அப்போல்லாம் ஏக்கத்தோடு பார்ப்பேன். எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற அனுபவம் இருக்காதான்னு ஏங்குவேன். ஆண்டவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் வளர்ந்தது கிடையாது. அந்த ஜெபமே அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அந்த அளவு தான்.
ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிர்த்து வருவாங்க. அவங்களாம் செய்கிறதில்ல. அவங்க நம்பினாங்க பார்த்தீங்களா, அவங்க சில பேக்ரவுண்டில் அவங்க கொஞ்சம் சொந்தக்காரங்களை, நண்பர்களை ரொம்ப உயர்வாக நினச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதால தான் எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை அந்த காரியங்களில் வரும். அவங்க சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு. எனக்கு ரொம்ப வைராக்கியமாக, ஐயோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய சபையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏக்கமாக இருக்கும். அதுக்காக எவ்வளோ திட்டு வேணால் வாங்குவேன், என்ன வேலை வேணால் செய்வேன், எல்லாம் செஞ்சாதான் சரி செய்வேன், கர்த்தருக்காக செய்வேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு நாளைக்கு ஆவிக்குரிய சபைக்கு ஏங்குவேன். அப்படிதான் என் ஹஸ்பண்ட் இந்த விருகம்பாக்கம் சபைக்கு சொல்லுவாங்க, இந்த பாரு ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் உன் சபைக்கு போகணும். அது ஏன் சபை, அது அவங்க சபை. வலிக்கும். அப்படியே இருந்து நான் ஜெபம் பண்ணி அங்கேயே போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சந்தா மட்டும் கொடுப்பேன். அப்புறம் இங்கே இருக்கவங்க பார்த்தாங்க, சந்தாலாம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, வந்தால் தான் ஆச்சுனாங்க. அப்போ என் ஹஸ்பண்டோட வருவேன். அவங்க சிக்காயிட்டாங்க. அது அப்போ ஏதோ போவோம். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் அங்கே இருக்க முடியுமே. மாதத்துக்கு ஒரு நாள் தலையை காமிச்சிட்டு அப்படியே வருவோம். பிரசங்கம் நல்லா தான் இருக்கும். அந்த பிரசங்கத்தை கேட்போம், வந்துடுவோம். அப்படியே போயிட்டே இருந்துச்சு பாருங்கள். இப்போ என்னை யாருமே கட்டுப்படுத்த ஆளே இல்லை. ஆவியாருடைய கண்ட்ரோலில் வந்துட்டேன். இப்போ என்ன வேணா பண்ணலாம் ஆண்டவருக்காக. நான் எப்படி செலவழிக்கிறேங்கிறத குறித்து தான் ஆண்டவர் வந்து பார்ப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனோ அவன் அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வரும்போது எத்தனை ரெண்டு ஊழியம் 2 ஆராதனை கூட நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னார். நம்ம நடத்தல, ஒரு ஆராதனை தான் காலையில். எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க, இதுவே நிரம்ப மாட்டேங்குது, எங்கிறது 2வது ஆராதனைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த மீன் டைம் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள போன இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் உட்கார்ற இடம் தான் கிடச்சிது. அப்போ நான் 2 ஆராதனையை நடத்திடலான்ட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். பரவாயில்ல ஆண்டவரே, முதல் ஆராதனை 2 ஆராதனை நடத்துகிறேன், பலன் இருக்குது, நடத்தலாம். நம்ம பிள்ளைகள் வந்து போகிறவங்க அவங்களை உபயோகப்படுத்தலாம், இதை பாடுங்க, ஆராதனை நடத்துங்க சொல்லிட்டு அடுத்து நம்ம போயிடலான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் எடுத்துட்டேன். ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. எனக்கு தெரியாது, செய்ய போகிறார் ஆக மொத்தம். அப்போ இனி நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? 2 ஆராதனையாக கால ஆராதனை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு ஆராதனை, சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனை. இது துவக்கம், ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வேத பகுதி என்னன்னா, நம்முடைய கன்மலையாகிய கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நடத்தின விதத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் சொல்லும், 10,000 பேர்களில் நான் சிறந்தவர், 10,000 பேர்களில் கர்த்தர் சிறந்தவர். யோசிச்சு பாருங்க. எல்லா சூழ்நிலையில மனுஷனாக எப்படி மாறினாங்க, உறவுகள் எப்படி மாறினாங்க, நண்பர்கள் எப்படி மாறினாங்க, பிள்ளைகள் எப்படி மாறினாங்க. ஆனால் மாறாதவராக இருந்தாரே ஆண்டவர். நினச்சி பாருங்க. நம்ம 1000 இல்லை கோடி நன்றி சொன்னால் கூட பத்தவே பத்தாது. ஆனால் அந்த நன்றியை பிளாக் பண்ணுறது என்னன்னா அனுதின கவலை தான். அனுதின கவலை. நேற்று நம்ம தேவனை துதிக்கணும்னு முடிவெடுத்தோம். காலையில் ஜம்முன்னு நான் உற்சாகமாக கிளம்பிட்டேன். ஆனால் பாருங்கள், நம்ம எல்லாரும் கூடி வர்றதுக்குள்ள ஒரு கலக்கம். ஆண்டவரே என்ன செய்ய போகிற ஆண்டவரே, நம்பினவங்களாம் நோன்ட்டாங்க, என்ன செய்ய போகிற ஆண்டவரே. ஆனாலும் நம்ம துதித்தோம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அப்படி இப்படிமா கர்த்தரை துதித்து முடித்தோம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிற தேவன். ஒன்று தெரிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அது கூடவே இருந்து பார்க்கறது தெரிஞ்சிச்சு. புலம்பலெல்லாம் பார்க்கறது தெரிஞ்சிச்சு. காது கொடுத்து கேட்கறது தெரிஞ்சிச்சு. என்ன செய்ய போறாரு மட்டும்தான் தெரியல. ஆனால் செய்து முடிச்சப்புறம் தேவனை துதிக்க போற மட்டும் இன்னைக்கும் நான் நம்புகிறேன், இப்பொழுதும் நம்புகிறேன். இப்போ நம்முடைய கண்மலை என்ன செய்ய மாட்டாரு, எதிரிகள் களத்தில் நம்மளை வித்து போடவே மாட்டார். உபாகம் 32, 30, 31 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்காமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். சிலருக்கு ரதங்கள் உண்டு, சிலருக்கு குதிரைகள் உண்டு. நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மட்டும் அவர் கிருபை தான் நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை.
ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்களுக்கு கூட முறிந்து விழுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால தான் பாருங்க, நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்குதுன்னா இதெல்லாம் என்னால் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், ஏன் பரிசுத்தம், ஏன் தாழ்மை, ஏன் முயற்சி அப்படிலாம் சொல்லவே முடியாது. என்ன சொல்லியிருக்கு? சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் வெற்றி பெற்று அந்த எதிர்த்து நின்ன சாத்தான, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்களேன், தாய் பூனை என்ன செய்யுமா? அது குட்டியை, அதாவது எலியை என்ன செய்கிறோம்? அதையெல்லாம் பண்ணி முடிச்சிடும், அதே சாப்பிடிச்சிடும். சாப்பிடிச்சிட்டு குட்டிக்கிட்ட கொண்டு வந்து, ஒருவேளை அரைகுறை உயிராக இருக்கும்போது கொண்டு போடுமோ என்னன்னு தெரில. குட்டிக்கு என்ன தெரியும்? ஏதோ நமக்கு உணவு கிடைச்சிது இல்லை, உணவு கிடச்சி நம்ம மிதிக்கலான்ட்டு அதுவும் சேர்ந்து சேர்ந்து துள்ளி துள்ளி மிதிக்கும் பாருங்க. இதுக்கு ஒரே சந்தோஷம். அடே அப்பா, நம்ம என்ன செய்யட்டோம்? நம்ம ஆகாரத்தை பெற்றுக்கொண்டோம். எதிரியான அந்த எலியை நமக்கு அடிக்க தெரியுது, கொல்ல தெரியுது, தின்ன தெரியுது. இத்தனையும் நினச்சி அந்த பூனை என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு விடை கிடைக்காத கேள்வி போல இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு தெரியல. கடைசியில் அவர் ஜெயம் எடுத்துட்டு இந்தான்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? பெரிய சந்தோஷம் அடைவோம். அந்த நேரம் மேன்மை பாராட்ட கூடாது. இதெல்லாம் நாங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணோம் தெரியுமா? எவ்வளோ அலைஞ்சோம் தெரியுமா? எவ்வளோ செலவு பண்ணோம் தெரியுமா? எவ்வளோ அவமானம் அடைஞ்சோம் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நீ சும்மா இரு, உன்னால் முடியாது, நான் செஞ்சு முடித்து உனக்கு கொடுக்குறேன். அப்போ அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதில் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்மலை என்ன செய்ச்சான்? அவர்களை விற்று போட்டது. அவருடைய கண்மலை அவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போனது. அந்த எதிரியை ஆண்டவர் என்ன செய்தாரா? அதை எதிரியுடைய தலையை அடித்து மிதித்து நம்ம கையில் கொடுத்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? போய் சுதந்திரிக்கிறோம். ஒருவன் 1000 பேரை, 2 பேர் என்ன செய்யணும்? 10000 பேரை ஓட்ட முடியும். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சபையோடு இணைந்து கொள்ளணும். நெருக்கப்படுகிற நேரத்தில் இணைந்து கொண்டாதான் விசாலத்தை கொண்டு போகும்போது அதனுடைய பலனை பெற முடியும். இன்னைக்கு இந்த நேரத்தில், நெருக்கப்படுகிற நேரத்தில் மிதிக்கக்கூடாது, சபையை மிதிக்கக்கூடாது, ஊழியக்காரியை மிதிக்கக்கூடாது, ஊழியக்காரர்களை மிதிக்கக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது. யூதாஸ் காரியத்தை போல எதிர்நீச்சல் ஜெபம் செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, அந்த வெற்றியை தடை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஒருத்தர் 1000 பேர்னா 2 பேர் சேர்ந்தா 10000 பேர் அப்படின்னா 10000 பேர். 1000 எங்கே இருக்குது? 10000 எங்கே இருக்குது பாருங்க. கிதியோன் கூட 300 பேரை தேவன் கொடுத்தார். ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஷேர் பண்ணேன். அப்போ சொன்னார், கிதியோன் கூட 300 பேரை போல தேவன் உன்னோடு 300 பேரை தருவார். நான் நினச்சிக்கிட்டேன் எல்லாம் இருக்கிறாங்களே இப்போ அப்படின்னு. ஆனால் அவர் மூலம் வெளிப்படுத்தினது என்ன? உன் கூட 300 பேரை தருவேன், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன். அது மனசுலே இருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்கடா போய் 300 பேரை தேடுறது? ஒருவேளை 300 பேர் நம்பர் தான், அப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் பேர். அதான் இதில் சொல்லியிருக்கு, ஒருத்தன் 1000 பேரை துரத்துனா 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 10000 பேரை. அதனால தான் நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிறப்போ உங்களோட உங்களுடைய கணவனை சேர்த்துக்கணும். என்னை விட்டால் போதுன்னு தான் நான் ஒரு நாளில் நினச்சேன். தனிமரம் தோப்பாகுது ஆகாதுன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சபையில் ஓடி ஓடி உழைச்சனோ, என் ஹஸ்பண்ட் ரட்சிப்புக்குள்ளே வராததுனால பார்த்தீங்கன்னா கீழே தள்ளப்பட்டேன். அப்போ எது முக்கியங்கிறது நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவும் அப்படி தானே, ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒதுக்கப்பட்ட நிலைமை தான் சமுதாயத்தில். சில பேர் தான் என்ன செய்வாங்க? இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, இவங்களை கனம் பண்ணணும், ஆத்தும மணவளன் இருக்கிறாரு, என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க. இயேசுவை அறியாத உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க? நம்மளை கொஞ்சம் என்னை மாதிரி ஆட்களை ஓரம் கட்ட தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான். அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நம்ம எங்கே நிற்க வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், எங்கே நம்மளை ஒதுக்கி வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், யாரை பார்க்க வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், யார் பார்க்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். எதை நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஆண்டவர் விரும்ப மாட்டாரோ அந்த இடத்துல நம்ம ஒதுக்கி தள்ளப்படுவோம். எந்த இடத்துல நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு நினச்சிட்டாரோ
அந்த இடத்துல நான் மேன்மைப்படுத்த படுவோம். கர்த்தர் நல்லவர். அதனால என்ன செய்ய மாட்டோம், சூழ்நிலைகளை கண்டு நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். அப்படிதானே? ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா என்ன செய்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் நீ செய்யக்கூடாது சொல்கிறாங்க, நீ செய்யக்கூடாது, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் மன்னிக்கணும், ஆண்டவர் மன்னிக்கணும். நான் அதை தான் நினைக்கிறது. கர்த்தர் மன்னிக்கணும். சில பேருக்கு 20 வயசில் முடியும், இல்லை 18 வயசில் முடியும். அந்த காலத்துலாம் முடிஞ்சிச்சு, 20 வயசில் முடிஞ்சிருச்சு. இந்த காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக அவங்க குற்றவாளியை தீர்க்கிறாங்க பாருங்க. அவங்க தான் பாவம் செய்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் தான் அறியாமல் செய்கிறாங்க. மன்னிக்கணும் பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கண்மலையாகிய கர்த்தரை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. நான் இப்போ பிரசங்கி அதிகாரம் தான் படிச்சுட்டே இருக்கிறதுனால பிரசங்கி அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது பாருங்க, சில வசனங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் கூட கொஞ்சம் பார்த்தோம், இப்போ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறோம். அதான் இதில் பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் கொஞ்சம் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சும்மா உட்காந்து அழாத, அழுது ஓயாத, உன்னையே கொன்னுக்காத, செத்து போயிடாத. அப்படிதானே? எலியா என்ன செய்தாரு? வனாந்திரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் யாரும் பார்க்காம அங்கேயே உட்காந்து தின்னமோ திங்கலையோ செத்து போகலாம், பட்டினி கிடந்தே சாவலான்னு தீர்மானிச்சிட்டார். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நினச்சிருக்கிறேன். இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கிறேன். எப்போனா ஆயிட்டந்தான். ஆனால் அப்போ எப்படின்னா, நானே போஸ்ட் பண்ணி என்னை அழிக்கணும்னு நான் நினச்சதுனால முட்டை சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எது நல்லதோ அத்தனையும் சாப்பிட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, குண்டாயிடக்கூடாதுன்னு சாப்பிட மாட்டேன், ஸ்லிம்மை மெயின்டைன் பண்ணணும்னு சாப்பிட மாட்டேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கை வெறுத்து போட்டு சாப்பிட மாட்டேன், வெறுத்து போய் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் ஐட்டம், பால், எதெல்லாம் சத்துன்னு பார்ப்பேன், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். டம்மி பீஸை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துருவேன். கொஞ்சம் சாப்பிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன். எல்லாம் வலிச்சு போட்டதை எடுத்து அந்த பாத்திரம் வலிப்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் என் தட்டில் இருக்கும். வேணும்னே செய்த நாட்களெல்லாம் உண்டு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். கர்த்தருடைய ஆலயம் இந்த சரீரம் நான் கெடுக்க மாட்டேன். எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நல்ல சுகமாக இருந்து இது மாதிரி நான் கெடுக்க மாட்டேன். தூக்க மாத்திரையை போட்டு தூங்கி என்னை கெடுக்க மாட்டேன். நானாக தான் விட்டேன். அது ரொம்ப பாண்டேஜ். அதனால தான் பார்த்தீங்கன்னா குடிகாரங்களை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கும். அவங்களால முடியாது பாருங்கள். எத்தனை தடவை நான் அந்த தூக்க மாத்திரையை நிறுத்துறதுக்கு யோசித்து முயற்சி பண்ணி தீர்மானித்து முடியாமலே போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டு, ஆண்டவரே நான் இதை விடணும்னா எனக்கு தூக்கம் தாங்க ஆண்டவரே, அப்படி நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். இந்த உபவாச நாள் இப்படிப்பட்ட பாண்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்களா, ஒரு கட்டில் இருக்கிறீங்களா, இது இல்லாமல் எனக்கு நித்திரை வராது, இது இல்லாமல் ஒரு நாள் பொழுது ஒழியாது, ஓடாது, இவங்க கூட பேசலாம் மண்டையை வெடிச்சிரும், அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? உபவாசிக்கிற நாளில் உபவாசித்து ஜெபித்து அழுதோம்னா, ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டோம்னா, நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சு அவனுக்கு தாகமே இருக்காது அப்படின்னு சொன்ன தேவன் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். எல்லாவித அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். என்னையெல்லாம் பலவித அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு அவருக்கே அடிமையாக்கிட்டார். அதில் தான் சந்தோஷமாக இருக்கிறேன். இயேசுவுக்கு அடிமை, பைத்தியக்காரின்னு கூட சொல்லலாம் அவருக்காக. ஏன்னா அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தருது, அதுதான் என்னை பரிசுத்தமாய் காப்பாற்றுது, அதுதான் மனுஷனுக்கு முன்னாடி என்னை தாழ்ந்து போகாமல் நிறுத்துது. இன்னைக்கு அந்த கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறார், உன் கண்மலை எப்படியெல்லாம் இருக்கிற நான், நீ என்னத்துக்கு வேற கண்மலையில் சாயலான்னு பார்க்குறியா, பின்மாற்றத்துக்கு போக போறியா, எதையோ தேடி போக போறியா, இல்லை என்னையே நீ நம்பி வாழப்போகிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதனால தான் வருத்தப்பட்டு ஏன் பிரயாசப்படுறேன், எதுக்கு அழுற, எல்லாம் நான் முன்குறிச்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அடுத்தது, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் உள்ளத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தான் என்ன செய்யறோம், உலக பிராரம்பம் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, ஐயோ வெக்கப்பட்டு போயிட்டனே,
நான் நம்பினே வெக்கப்பட்டு போயிட்டேனேன்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் உள்ள காரியத்தை தேவனுடைய செயலை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். ஒன்று செய்யலாம் மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய மனுஷனா சாதாரண மனுஷனா என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிப்போம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். சில நாள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் எனக்கு அனுப்புறதுல அதுலேருந்து தான் நம்ம அந்த ஊழியத்தில் நிறையா முன்னாடி போட்டேன். இப்போ கொஞ்சம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஊழியத்து தேவையை சந்தியா ஆண்டவரே கொடுக்கறதுலேருந்து போட்டுட்டேன்னா சிலதே என்கிட்ட இருக்காது, கொஞ்சம் இருக்கும், எப்படியும் ஒன்றும் இல்லாமல் போகாது, இருக்கும். அந்த நேரத்தை பார்த்து என்ன செய்வாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ தான் இருக்குது, கொடுத்துட்டா எப்படி ஆகும்? ஆனாலும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என்கிட்ட பேலன்ஸ் இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா அதுதான் மகிழ்ச்சி, கொடுக்கறது தான் மகிழ்ச்சி, உதவி செய்கிறது தான் மகிழ்ச்சி. நம்ம யாருக்காவது உதவுறது, நெருக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, கஷ்டப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் நமக்கு மகிழ்ச்சியை. நன்மை செய்யணும். நான் என்ன நன்மை செய்யணும் ஆண்டவரே? நமக்கு நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடம் பார்க்குறோன்னா ஆளாளுக்கு அலைஞ்சி பார்க்கணும். தெரியாமலே எனக்கு சொல்லாமலே நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். எங்கள் ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு இடத்த தாரோம். எனக்கு இடமா இல்லை, ஏதாவது சபையில் போய் உட்காந்துருவேன். ஏதாவது பாஸ்டருக்கு ஏதாவது இந்த எலியா கைக்கு தண்ணீர் பார்த்த எலிசா மாதிரி ஏதாவது ஒரு வேலை, சேர் துடைக்கிற வேலை கூட செஞ்சுருவேன். பாத்ரூம் கழுவினா கூட கழுவிடுவேன். கழுவி முடிச்சுட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிக்குவேன். அதுக்கு கூட நான் ரெடி தான். ஆனால் இந்த ஆத்துமாக்களை எங்கே கொண்டு போகிறது? இந்த ஊழியத்தை முதல்ல வாங்கின பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுதான் என் கவலையாகவே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்முடைய யார் யாரெல்லாம் பாடுபட்டீங்களோ, பாடுகளில் பங்கு பெற்றீங்களோ, கட்டாயம் மகிமை உண்டு. யாரெல்லாம் வீட்டில் தூங்கி இருந்துட்டு அகேன்ஸ்டாக இருந்தீங்களோ அதுக்கும் பலன் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவன், நம்மளை நிறுத்து பார்க்குறார். அப்படி தானே? குறைவுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தூக்கு நூலை விட்டு அளந்து பார்ப்பார் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய இருதயத்தை அளந்து பார்ப்பார், நம்முடைய சிந்தையை அளந்து பார்ப்பார், நம்முடைய உணர்வுகளை அளந்து பார்ப்பார், நம்முடைய பிரயாசத்தை அளந்து பார்ப்பார், அதன் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்னாங்க, என்னோடு கூட பாடுபட்டால் என்னோடு கூட நீ மகிமையில் பங்கு பெறுவாய். அப்போ அந்த கண்மலையாகிய ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது நீ மகிழ்ச்சி ஆயிரும். முதல்ல நான் நினைச்சு பார்க்க சில நேரத்தில் அப்படியே கட்டப்பட்டுரும் பாருங்க இருதயம். நான் உணர்ந்திருக்கிறேன் பல நாள், என்னத்தான் வாழ்க்கை, எதுக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்குது, எதுக்கு வாழணும், என்னத்துக்கு இன்னும் நம்ம இருக்கிறோம் அப்படிலாம் நினைப்பேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறது பாக்கியம். எத்தனையோ பேருக்கு உயிர் இல்லை, எத்தனையோ பேர் எப்படி இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நிற்கிற, நடக்கிற, பாடுற, துதிக்கிற, பசிக்குது, சாப்பிட்ற, பார்க்குற, இதுக்கு நன்றி வேணாம்? நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம், அப்படியே துக்கம் அடைச்சிக்கும், தொண்டை அடைக்க பாடவே மாட்டோம், துதிக்கவே மாட்டோம், அப்படியே கம்முன்னு இருப்போம் பாருங்க. அப்போ கூட இறக்க வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு தான் ஒரு ரெக்கையின் கீழாக அணைச்சி தூங்க வைப்பார் பாருங்க, மறக்க வைப்பார். மறுபடியும் நம்மளை தூக்க மாத்திரைக்கு நேரம் நடத்த மாட்டார், மனுஷங்கிட்ட அடிமையாக விட மாட்டார், உலகத்தை நேசிக்க விடவே மாட்டார், அவரே அணைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை அணைத்து கொள்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது
குழந்தை போல கண்முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யுதராஜ சிங்க தீடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. எத்தனை முறை வேணா அந்த பாட்டை பாடி பாடி, இந்த ஒரு பாட்டு போதும். ஆராதனை 2 மணி நேரம் கொண்டு போயிடலாம், டைம் இல்லை பாருங்க, அதான் முடிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் மனுஷனுக்கு வேற ஒண்ணுமே வேலை கிடையாது, மேன்மையே கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இதை நான் உங்களோட சேர்ந்து வாசிக்கும் போது ஒன்று ஞாபகம் வருது. புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசம். நீங்கள் பெண்களுடைய பிரயாசம் என்னது? ஹஸ்பண்டை ரொம்ப நேசிப்போம், அது சரிப்படல, அவங்க ஒரு மாதிரியே இருந்தாங்கன்னா சில பேருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பாக தான் இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அன்பாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்கிற விதம் எனக்கு ஏற்றுக்க முடியாது. கிண்டலாக பேசுவாங்க பார்த்தீங்களா? நான் கூட இப்போ கிண்டலாக பேசுகிறேன், சில பேருக்கு பிடிக்காது தான். ஆனால் அந்த நாளில் அவங்க கிண்டல் அடிக்கும்போது எனக்கு அது ஈஸியாக எடுத்துக்கிட்டதுக்கு பிடிக்க. ஆரம்ப நாளில் சொல்கிறேன், ஈஸியாக எடுத்துக்கவே மாட்டேன். என்னடா அது நம்மளை நக்கல் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை என்ன ஆச்சு, அப்புறம் ரொம்ப எங்கள் சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க, நான் பையன் இல்லாத வீட்டிலேருந்து வந்துட்டா பார்த்தியா, அவளுக்கு ஒன்றுமே அண்ணன் தம்பியே கிடையாது, அப்பாவும் கிடையாது, என்ன பண்ணுறது? அதனால தான் இது பைத்தியம் மாதிரி எங்கள் அண்ணனை ரொம்ப நேசிக்குது சொல்லுவாங்க, என் காது கேட்கவே சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் புள்ள குட்டி பறக்கும் போது என்னாச்சு, அந்த அன்பு பாசமெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொட்டி 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 அதுவும் அப்புறமா அப்படி இப்படி போயிடும் பாருங்கள். அதான் வசனம் சொல்லுது, இனிமேல் இருக்க ஜெனரேஷனாவது அவங்க பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிட்டோன்ற சொல்கிற போல தோணுது. அதான் சொல்கிறேன், நீங்கள் படுகிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்தை கட்ட கணவனுக்காக படுற பாடு, பிள்ளைகளுக்காக படுற பாடு, அதெல்லாம் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் நினைக்கணும். நம்ம பிள்ளைகள் நினைக்காட்ட பரவாயில்ல, தாங்கிக்கிட்டோம். இனிமே வர ஜெனரேஷனாவது அதுக்குன்னு படுகிற அந்த பாடுகளின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கட்டும். நான் வாழ்த்துறேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், வசனம் தெரியல, அதனால் மிஸ் பண்ணிட்டோம். இனிமேலாவது படுற பாடு இப்போ படதான் செய்கிறோம், அதுக்காவது ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா நல்லது. அப்படியே கிடைக்காம போனாலும் சரி, அங்கே பார்த்துக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை, எல்லா முகங்களிலும் வடிகிற கண்ணீரை கையால் துடைப்பார். அது போதும், அந்த ஒரு டச் போதும். ஆண்டவர் நல்லவர். அப்போ பாருங்க, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அவர் செய்கிறதுல ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அது ஏன் அப்படி செய்கிறார்னா, மனுஷனுக்கு தேவ பயம் வேணும், விசுவாசிகளுக்கு வேணும், ஊழியக்காரங்களுக்கு வேணும், ஊழியக்காரிக்கு வேணும். தகுதியே இல்லாத என்னை தூக்கி நிறுத்தினாருன்னா எனக்கு வேணும். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, அவர் வச்சிருக்கிறார், அவர் கையில் வச்சுட்டு ஏற்ற வேலையில் தான் காமிப்பாரு. அப்போ அதுக்கு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. நமது கண்மலையை நம்பி வாழ்ந்தாலே போதும். இப்போ தான் கர்த்தரை அறிகிற அறிவு வேணும் வேணும் வேணும்னு நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அவரை அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நமக்கு அடி பண்ணிச்சிடும். இப்போ தான் கொஞ்சம் அதில் டேலண்டடாக வந்துட்டு இருக்கிறேன். அடி பட 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 ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளருவோம். உலகம் கழட்டி விட தான் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம் பாருங்க. அதே தான் வேத வசனம் வாசித்தோம். ஆனால் அன்னைக்கு இல்லாத கொஞ்சம் புத்தி இப்போ கொஞ்சோண்டு வருது, அப்படிதானே? அவன் பாருங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே,
தினம் கெட்டி சேரணுமே. பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ராஜாவும் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. ராஜாவும் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. பிரசங்கி 3:21-22 வாசிக்கலாம். நம்ம சீக்கிரம் முடிக்கணும், டைம் ஆயிட்டே போகுது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இன்னைக்கு பாருங்க, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுமா? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆரம்ப நாளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜீவன் எனக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளப்படுறது போல நான் பார்த்தேன். எதிரிகளுடைய சூழ்ச்சியால் அதை நான் சொப்பனத்தில் பார்க்குறேன். ஒரு நாள் அக்டோபர் மாதம் 31 எத்தனை வருஷம் மறந்துட்டேன். நான் ரொம்ப மறந்துடுவேன் நான். ஏன்னா நான் மறக்கணுன்னே கேட்பேன். மறந்துறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை, மறந்துறதுக்கு எல்லாம் மறந்து போயிடுறேன் பாருங்கள். இப்போ நேற்று பார்த்த ஆள் இன்றைக்கி தெரியாது, இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியாது. என்னை நீங்கள் பார்த்தீங்களே சிஸ்டர், அப்படியா சாரி அப்படின்னு கேட்பேன். அவங்க பேரும் மறந்துடும், மூஞ்சும் மறந்துடும். இப்போ நான் கஷ்டப்பட்டு நினைவுக்கு வச்சுக்கணும்னு டைரியில் எழுதி வைப்பேன். என் பிள்ளைகள் பிறந்த நாள் கூட மறந்துச்சு. எனக்கு நவம்பர் மாதம் என் மகனை ரொம்ப நேசிப்பேன் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் மறந்தே போயிட்டேன். என் பிள்ளைங்க சொல்கிறாங்க, அம்மா சாமுக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கே இல்லையா? ஐயோ மறந்துட்டேன். சில நேரம் மறந்துடுறது நல்லதாகவும் தோணுது தான், அது மாதிரி மறந்துட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வசனம் பார்த்துன்னா இப்போ மறந்து போச்சு பாருங்க. அக்டோபர் மாதம் கடைசி நாளில் அந்த கடைசி வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள். அப்போ ஒரு நாள் சொன்ன, ஆண்டவரே உங்களுக்கு என் மேலே அன்பு இருந்தால் என்னை எடுத்துக்கங்க, என்ன உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் சொல்ல, ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவேன், ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ராத்திரிலாம் என் கூட பேசுகிறாரு, ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவேன் காலையில் செம்ம சண்டை ஆண்டவரோட. எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, என்ன பெருக பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே. அப்போ தான் அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. நவம்பர் மாதம் ஒரு இன்சிடெண்ட், அது கூட மறந்துடுச்சு. 10th ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ தான் பார்த்தா ஆண்டவர் ஏண்டா, ஏன்னா என்னை போட்டு தள்ளுறதுக்கு சத்துருக்கள் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது சத்துருக்களுக்கே போயிடுச்சு, என்னை காப்பாற்றிட்டார் ஆண்டவர். அப்போ தான் புரிஞ்சுது, அதுக்கு தான் போல் ஆயுசு காலத்தை கூட்டுவேன்னு சொன்னாருன்னு. அவர் அன்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த நாளில் எனக்கு ஆண்டவர் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு. எப்படி தரிசனத்தை கொடுத்தாருன்னா, நான் இப்படி படுத்துருக்குறேன், ஆனால் எனக்குள்ளேருந்து ஆவி பிரியுது. அது எனக்குள்ளே இந்த உடம்பு எனக்கு நான் பார்க்குறேன் தான், ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி ஸ்பீடாக பிரியுது, சில்லுன்னு போயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை 3ஆம் நாள் வானம் வரைக்கும் கொண்டு போன ரத்தம் போது போல இருக்குன்னு நினச்சிட்டேன். அங்கே போயிட்டு பார்க்குறேன், அப்படியே இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா, இயேசு ரத்தம் செய்யும் அப்படின்னு உடனே டக்குன்னு இணைஞ்சிக்கிச்சு பாருங்க உடம்புல. அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரு உன்னை போட்ட பிளானு ஆவி பிரியுது, 3ஆம் நாள் வானம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது உடனே முழங்கால் படிட்டு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். எழுந்துட்டேன். அந்த குறிப்பிட்ட நாளில் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வருது, ஒருத்தர் மறைச்சு போயிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம எப்படி பாருங்கள், இப்படி நிறைய இன்சிடெண்ட் எனக்கு பல முறை எனக்குள்ள பிரிஞ்சு போயிட்டு வரும். அப்போ கர்த்தர் நல்லவர். இப்போ பிரிஞ்சு போச்சுன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஆளே இல்லை, அது போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல. முன்னாடி யாராவது 10 பேர், நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கும்போது எந்த மண்ணை மட்டும் பிரிஞ்சு போயிட்டு திரும்பி வர லேட் ஆகிடுச்சுன்னா புதைச்சிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கதவை அடின்னு அடிப்பாங்க, எழும்பவே மாட்டேன். சில நாள் அவ்வளோ டீப்பாக போயிடுவேன். அப்புறமா நானே முழிச்சு பார்த்தா, சிஸ்டர் 1/4 மணி நேரம் அடிச்சிட்டு இருந்தேன், என்ன பண்ணீங்க? நான் கண்ணை மூடின, அவ்வளோதான் எனக்கு தெரியும்.
அப்படி தானே? எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்கன்னா. இவ்வளோதான் வாழ்க்கையை ஆண்டவர் தான் காமிச்சார். இதுதான் மரணம், இதுதான் மரணம், இப்படி தான் போவோம். ஒரு நாள் வசனம் சொல்லுது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ போகிற பூமியுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்ன மாதிரி அடிப்புடி, மற்ற சொத்தெல்லாம் பறிச்சு போட்டுக்கிறது, எவ்வளோ அநியாய துரோக செயல்கள், குடும்பத்தை கலைக்கிறது, ஊழியத்தை கலைக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு அதை தடை செய்கிறது, தூத்தி திரிகிறது, மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, இவ்வளோதான் வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மை இல்லாமல் வேற நன்மையே கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு பங்கு. எவன் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் அதான் பங்கு, எனக்கும் அதே பங்கு, எல்லாருக்குமே அதே தான் பங்கு. அடுத்த வசனம், தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு நான் செத்து போனப்புறம் வந்து காமிப்பார் ஆண்டவர். இல்லை, செத்து போன சாமுவேல் ஆவியை வர பண்ண மாதிரி சாமுவேல் வரமாட்டார். ஒரு குறிகாரிக்கு என்ன இது இருக்குது, ஒரு அருகதை இருக்குது செத்து போன சாமுவேலை வரவழைக்கிறதுக்கு. இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறது. செத்து போன வீட்டுக்கார் வந்துட்டார், செத்து போன அம்மா வந்துட்டாங்க. ஆரம்ப நாளில் நான் கூட இப்படி ஏமாந்து சிக்காயிட்டேன். கடைசி ஒரு முறை கீழே விழுந்தேன். அப்போ சொல்லிச்சு, இதை பாரு, உன் வீட்டுக்காரி இல்லை, நாங்கள் சும்மா நின்றுட்டு இருந்தேன், நீ போன நான் தான் தட்டி விட்டேன், நீ விழும்படி செய்ததே நான் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன், இப்போ கூட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு தெரிய வேண்டியதுதான் ஊரா. அப்போ விளங்கிச்சு. அம்மா ஒருத்தர் அம்மா, எங்கள் அம்மா மேலே அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் கிடையாது. எனக்கு அம்மாவுக்கு அம்மா மேலே இருந்த பிரியம் தான் உண்டை தர, அம்மா மேலே அவ்வளோ பிரியம் கிடையாது. அம்மாவுக்கு அம்மா மேலேயும் அப்புறம் பிரியம் குறைச்சிட்டு ஆண்டவர் சொன்னேன், அதை பாரு, நினைக்காத, போனவங்களை நினைக்காத, உள்ளவங்கள பாரு, உள்ளவங்க கிட்ட அன்பு செலுத்து, செத்து போனவங்களே நினச்சிட்டு இருக்காதுன்னு சொன்னார். அப்புறம் மாற்றிக்கிட்டேன். ஒரு முறை எங்கள் அம்மா மாதிரி வந்துச்சு சாத்தான். அது பாரு, அது வந்தவுடனே எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும், பைல்ஸ் வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி உண்டு. பைல்ஸ் மாதிரி, பைல்ஸ் அளவுக்கு போகாது, ஆனால் அது மாதிரி வரும். ஒரு நாள் சொன்னேன், ஆமாம், வாழ்ந்தப்பமே அன்பு கிடையாது, இப்போ என்னத்துக்கு அன்பு வாழுது? எங்கள் அம்மா கிடையாது, நீ போ, ஏசு நான் தான் பிசாசி போனேன், போயிடுச்சு. அப்போ பாருங்கள், இவ்வளோதான். சில பேர் நினச்சிக்குவாங்க செத்து போனவங்க என் மேலே இன்னும் அன்பாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். சாத்தான் போட்டு தலை வஞ்சிக்கிற ஆவி, அதுதான் சிக்க கொடுக்கும், அதுதான் பலவீனத்தை கொடுக்கும், அதுதான் நஷ்டத்தை கொடுக்கும், அதுதான் வாழ்க்கையில் வியாதியை கொடுத்து படுக்க வச்சிரும். அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவர் ஒன்று செத்து போன கல்லறையிலேருந்து எழும்பு, இல்லைன்னா பரலோகத்திலேருந்து கூட கீழே போய் கொஞ்சம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வான்னு அனுப்பவே மாட்டார். ஒரு மனுஷனுக்கு ஒரே தடவை மரிக்கணும், மரித்த பிறகு நியாய தீர்ப்பு அடைக்கணும். இதுதான் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கு. செத்து போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. ஆண்டாண்டு காலம் அழுதாலும் அது எனக்கு ரொம்ப தெரியாது. என்ன சொல்லுவாங்க? அடையப்பா, எனக்கு ரொம்ப அது கரெக்டு, எனக்கு தெரியாது. அதாவது அந்த அரைகுறை தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒரு புத்தி இல்லை. பாருங்க, மாண்டவங்க வரமாட்டாங்க தானே? ஆமாம், அது கருத்தை தான். செத்து போனவங்க வரமாட்டாங்க, அவ்வளோதான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்று போட்டது போல உன் கண்மலை உன்னை வித்து போடவே மாட்டார். எதிரிகள் கையில் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சபை எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இந்த சபையை நடு ரோட்டில் நிறுத்த மாட்டார். ஒரு மனுஷனையே நடு ரோட்டில் நிறுத்தாமல் ஷெல்டர் கொடுத்து காப்பாற்றினா சபையை என்ன செய்ய மாட்டார். சபைன்னா என்னது? யார் வேணால் இலக்காரமாக பேசலாம், ஆனால் அந்த சபையை ரத்தம் சிந்தி வாங்கினவர். எத்தனை வருஷங்களாக இந்த ஊழியத்தை வேணாண்டவர் எடுத்துக்கிறீங்களா, யாருக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்னு கேட்டு பார்த்தேன். அடி கொடுத்து இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டார், இதான் உனக்கு அப்படின்னு. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? இப்போ எந்த கண்மலை நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் எதிரிகள் கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார், காலத்துக்கு முன்னால் மறிக்க வைக்கவே மாட்டார். அப்படி மறிக்க வைக்கணும்னா மறித்து போயிருப்போம் என்னைக்கோ. ஏன் இவ்வளோ சத்தியத்துக்குள்ளே நடத்தி பரிசுத்தப்படுத்திக்கிட்டே வராரு பாருங்க. எங்கள் பெரியப்பா ஒரு தடவை, நாங்கள்லாம் கேத்தலிக்கு தானே, எங்கள் பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கு. பாருங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த நேரத்துக்குள்ளே செத்து போயிடுவார். எங்கள் பெரியம்மாவுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் பெரியம்மாவும் 5 பொம்பளை பிள்ளைகள் வெளியே வந்துட்டாங்க. அவள் தான் செத்து போக போகிறான்னு சொல்லிட்டா. இதுக்கு நான் உட்காந்து சடலத்தை பார்க்க ஏன் இங்கே உட்கார்றது?
அப்போ போயிட்டு வெளியே போய் அந்த 5 பேரும் அம்மாவும் சேர்ந்து பெரியம்மாவும் சேர்ந்து அழுது கதறி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆத்தும பாரம் நிறைஞ்ச பிள்ளைங்க. எங்கள் அப்பா செத்து நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, ஜீவனத்தாருன்னு அழுது அழுது கண்ணீர் விட்டு செபிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க உங்கள் அப்பாவுக்கு உயிர் இருக்குது, எப்படி கொஞ்சம் செத்து போயிடுவான், தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, எங்கள் பெரியப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியுமே. அப்போ என்ன சொன்னாராம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன சொன்னாராம், அவ்வளோதான் நான் போயிடுவேன் போல தான் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன், என்னமோ நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த ரூமில் படிக்கட்டுலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தார், என்கிட்ட வந்தார். அப்போ நான் நினச்சிட்டேன், ஐயோ நான் இவ்வளோ நாள் வேளாங்கண்ணி மாதா தான் தெய்வம் நினச்சிருந்தேன், அந்தோனியார் தெய்வம் நினச்சேன், என்னென்னமோ பண்ணினேன், என்னென்னமோ பூஜை பண்ணேன். கையில் போட்டிருந்தாரு கோல்டில் இந்த வேளாங்கண்ணி மாதா பொறிச்ச சுரூபம் உள்ள ஒரு மோதிரம். அவங்களாம் பெரிய பணக்காரங்க, நிறைய திக்காக போட்டிருந்தாராம். அவள் பாருங்கள் அதை கழட்டி எரிஞ்சிருக்கிறாரு, அது எங்கேயோ கிடக்குது பாரு, அங்கே கீழே தூக்கி போட்டேன். இது தெய்வம் கிடையாது, இயேசுதான் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு எங்கள் பெரியப்பாவை பரிசுத்தப்படுத்தினார். இன்னும் சில வருஷங்கள் உயிரோடு வச்சிருந்தார். அப்படின்னா பரிசுத்தப்படுத்தினார், படுக்கையில் போடலை, ஸ்வாபத்தில் மாற்றினார். அவர் வீணான டாக்கெல்லாம் விட்டுட்டார், பேச்சே கிடையாது. எப்போதும் நாம் ஜெபம் பண்ணோமா, பைபிள் வாசமா, ஜெபம் பண்ணோமா, பைபிள் வாசமா, ஆலயத்துக்கு போனோமா, அப்படியே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு பிறகு தான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நமக்கு வலிக்கணும். என் குடும்பத்தில் உள்ளவங்க, என் லிங்கில் இருக்கிறவங்க, நான் பார்க்குறவங்க, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் சந்ததி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் சொந்தங்கள். ஏன்னா எப்போ மறிக்கிறாங்கன்னே தெரியல. சில பேர் செத்து போனால் நமக்கு சொல்கிறது கூட கிடையாது. நல்லது சொல்ல மாட்டாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்க. அந்த நம்முடைய சொத்தை விற்றாலும் சொல்ல மாட்டாங்க, எடுத்துக்கிட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மறந்து போயிடுவாங்க. இவன் லாய்க்கே கிடையாது, தள்ளி வச்சுருவாங்க. தள்ளினா என்ன, ஏசு இருக்கிறார் போதும், அப்படிதானே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எங்க கண்மலையாகிய கிறிஸ்து எங்களை கைவிடவே இல்லையப்பா. எங்கள் வனாந்திர வாழ்க்கையில கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினீரே, அடுரை தாகம் தீர்த்தீரே, கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்கினீரே, கண்மலையின் மறைவிலே வைத்து காத்தீரே. ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடும் போது பதில் தந்தீரே. ஆண்டவரே, கண்மலையின் சிகரங்களின் மறைவிடங்களிலும் கண்மலையின் வெடிப்பிலையும் நின்று கூப்பிடுகிற என் மணவாளியே என்று சொல்லி, என் சகோதரியே என்று சொல்லி எங்களை போற்றி புகழ்ந்தீரே. ஆண்டவரே, உலகத்தில் ஒரு நல்ல வார்த்தை, உண்மையான வார்த்தை கிடைக்காத போது எங்கள் அன்பு தகப்பனுடைய வார்த்தை, அப்பழுக்கில்லாத தேவனுடைய வார்த்தை, பொய் சொல்ல அறியாத தேவனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் கிடைத்ததுனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவரே, நன்றி சொல்லுவீங்களா? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கணவன் உங்களை வாழ்த்தி இருக்க முடியாது, உங்கள் பிள்ளைகள் அம்மா நீ பாக்கியவதின்னு சொல்லியிருக்க முடியாது, உங்களுடைய நண்பர்கள் உங்களை நேசித்தது மாதிரி காமிச்சவங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரே,
கண்மலையின் வெடிப்புகளிலே, சிகரங்களின் மறைவிடங்களிலே, பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள்ளாக 3 நாள் உபவாசித்து எங்களுக்கு ஒரு சபையை தாருன்னு அழுது கதறின புறா கூட்டத்தை போல இருந்த என்னுடைய பிள்ளைகளேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் மறந்து போவேனோ? உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்காமல் மறந்து போவேனோ? பகலிரவு தூக்கத்தை இழந்து தவித்து, ஆண்டவரே எங்களுடைய குடும்பம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைகளுடைய மூலமாக ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வரணுமே தவிர ஒரு குற்றவாளியாக எங்களுடைய சந்ததி வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகள் கரங்களிலே உடைய வேதத்தை உயர்த்தி பிடித்து உலக நாடுகளின் எந்தெந்த பகுதிகளிலேயும், தேசத்தின் எந்தெந்த பகுதிகளிலேயும் அவர்கள் உம்மை உயர்த்தி பிடித்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி பகலிரவு பார்க்காமல் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை என் ஆண்டவர் உங்களை துருத்தில வைத்திருக்கிறேன். லிங்க்ல இருக்கிற பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நாளைய தினத்துல யூடியூப்ல சாட்டர்டே பார்க்க போகிற பிள்ளைகள், ஆண்டவரே அவர்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. குரலை அன்று நீர் கேட்டீரல்லோ, ஆகாரின் குரலை அன்று நீர் கேட்டீரல்லோ. கருத்தோடு செபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. அலைந்தாடும் கடலதனை அதட்டியே அடக்கினீரே. அலைந்தாடும் கடலதனை அடக்கியே அதட்டினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். வார்த்தையின் வல்லமையை காண செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. கரங்களை உயர்த்தி என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. அக்கினி சூளையிலே நின்றயம் மெய் தேவனே. நின்றயம் மெய் தேவனே நான் மறவேன் உந்தனை போற்றுகிறேன். உந்தனை நான் மறவேன் உந்தனை போற்றுகிறேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. என் இயேசுவே
நான் என்றும் உந்தன் சொந்த என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். அல்லேலூயா. உங்களை கொண்டு, என்னை கொண்டு, சபையை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற பெரிய காரியத்தை நிறைவேற்றுகிற சமயத்தில் வரும் சோதனை உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து ஒவ்வொருவரும் நாம் முன்னேறி செல்லும் போது, சபையாக முன்னேறி செல்லும் போது, குடும்பமாய் முன்னேறி செல்லும் போது, ஊழியக்காரியாய் நான் முன்னேறி செல்லும் போது, எல்லாருமாக இணைந்து முன்னேறி செல்லும் போது கட்டாயம் சத்துரு தோற்கடிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, என் சொந்த கண்களே அதை காணும். என் சொந்த கண்களே அதை காணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த எண்ணத்தோடு நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. போய் சுதந்திரிக்க கிருபை தாரும். காலேப் யோசுவாவுடைய ஆவியுடையவர்களை என்னோடு நீர் வர பண்ணும் ஆண்டவரே. புதிய புதிய ஆத்துமாக்களையும் கொடுத்து எங்களுக்கு இடம் ஆண்டவரே கொடுக்கப்படுகிற அந்த இடத்திலே உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு நாங்கள் வாழ உமக்கு சித்தமான சொந்தமான இடத்தை நாங்கள் வாங்கி சுதந்திரிக்கும் காலங்களையும் தரும்படி உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைந்தருளும். சொந்த வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும், அற்புதத்தை காண செய்யும். எங்க கண்மலை இயேசுவை குறித்து நாங்கள் புகழ் பாடி துதித்து மகிழ கர்த்தாவே கிருபை தார், கிருபை தார். பாதுகாத்து கொள்ளும். உடைய வருகை மட்டும் உமக்கு சித்தமாயிருந்தா வாழவும், அதற்கு முன்பு நாங்கள் மரித்த நித்திய ராஜ்யத்துக்கு வரவும் யார் கையிலையும் ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா. எங்கள் குடும்பத்தினர் கருத்துலையோ, மற்றவங்க கருத்துலையோ, ஆம்புலன்ஸ்லையோ, ஐசியூலையோ, சிசியூலையோ, நார்மல் வார்ட்லையோ, எந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்து விடாதரும். நீதிமான் தன் மரணத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவன். ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தாம ஒன்னையுமே செய்ய மாட்டீங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, அப்படி ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிறவர். இந்த லிங்க்ல இருக்கிற பிள்ளைகள் தங்கள் துன்மார்க்கத்தில் மரித்து போகாதபடி, அவளை குடும்பத்தினர் மரித்து போகாதபடி ஒரு தருணம் கொடுத்து நீதிமானாய் மாறச் செய்யும். நீதிமானாய் மாறுகிறவர்கள் உமக்காக உழைக்க செய்யும். ஒவ்வொருவர் மீதும் என் மீதும் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். எல்லாவித நன்மைகளால் நிரப்புவீராக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிழந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்தும். பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் தேவைகளை சந்திங்க, சபையின் தேவைகளை சந்திங்க, அட்வான்ஸு கொடுக்க தேவைகளை சந்திங்க, இன்னும் என்னென்ன புரோக்கரேஜ் கொடுக்கணும்னா அதை கொடுக்க தேவைகளை சந்திங்க, வாடகையின் தேவைகளை சந்திங்க. எங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் பெருகும்போது உங்களுடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்படுகிற நன்மைகளும் பெருகும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.